Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST Practitioner. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட்கட் கீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். இந்த ஷார்ட்கட் கீயை எப்படி டேலிக்குள்ளே நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலி ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் சும்மா ஒரு டெமோ அப்படின்ற ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி எந்த வர்ச்சஸும் இதுவரையும் என்ட்ரு பண்ணலை, லெட்ஜஸ்லாம் எதுவும் க்ரியேட் பண்ணல. இப்போ எப்படி நம்ம இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் என்ட்ரை பயன்படுத்துறது டேலிக்குள்ளே அப்படின்றத பார்க்கலாம். இப்போது வவுச்சர்ஸ்குள்ளே போகிறோம், F8 எடுக்கிறோம், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறோம். இப்போது இங்கே எந்த லெட்ஜரும் கிடையாது. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஷார்ட்கட் கீ லெட்ஜருக்கு Alt+C பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? Alt+C பயன்படுத்துகிறோம். கஸ்டமர் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே லெட்ஜர் கேட்குது, மறுபடியும் Alt+C தரோம். SALES சேல்ஸ் தரோம். இப்போ நான் இந்த ஷார்ட்கட் கீ Alt+C பயன்படுத்தி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் தான் நான் எடுக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், தவறுதலாக இங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படியே இருக்குது. நான் இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம், இங்கே வரல. இப்போது இங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்றதுனால இங்கே வரல. சப்போஸ் இந்த இடத்துலையே நாம் இப்போ சேல்ஸ் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த லெட்ஜரை ஆல்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்னு தான் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் மறந்து நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை கிளியர் பண்ணணும். எப்படின்னா, இங்கே போகிறீங்க, சேல்ஸ் எடுக்கிறீங்க, மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. கர்சர் இங்கே வந்து இருக்கும்பொழுது, இந்த இடத்துல இருக்கும்பொழுது கண்ட்ரோல் என்டர் கொடுத்து என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு மறுபடியும் மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல தவறுதலாக நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகேவா? இப்போ உங்களுக்கு இங்கே சேல்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே, இதுதான் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டரோடைய ஒர்க்கு டேலிக்குள்ளே. நீங்கள் எங்கெல்லாம் போய்ட்டு Alt+C கொடுத்து ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணுறீங்களோ, க்ரியேட் பண்ணும்போது தப்பாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த லெட்ஜரை நீங்கள் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். கண்ட்ரோல் என்டர், இப்போ கர்சர் இது மேலே இருக்குது இல்லையா, பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கர்சர் இது மேலே இருக்கும் பொழுது கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஏற்கனவே Alt+C கொடுத்து க்ரியேட் பண்ண லெட்ஜருக்குள்ளே மறுபடியும் என்டர் ஆகும். நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன தப்பு பண்ணீங்களோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கீ டேலிக்குள்ளே எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.